ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்டில் எக்கனாமிக் டைம்ஸ், என்டிடிவி ப்ராஃபிட், சிஎன்பிசி, டிவி 18 மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜூன் 30 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் லாஸ்ட் 2 டேஸாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாரி சோலார் அமெரிக்கா, இது வாரி எனர்ஜிஸோட யூஎஸ் சப்சிடரி. இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 540 மெகாவாட் சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர். எதனால பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸ் சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர். இந்த சோலார் பேனல்ஸ்லாம் பார்ட்டாக சப்ளை அதாவது 3 பிரிவாக சப்ளை பண்ண போகிறாங்க. ஒன்று 2025, மித்ததெல்லாம் 2027-28 சப்ளை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க வாரி எனர்ஜிஸ். சுதீப் ஷா, எஸ்பிஐ செக்யூரிட்டிஸோட சுதீப் ஷா நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பற்றி ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 60,000 பிஃபோர் தீபாவளிக்குள்ளே 60,000 ரீச் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி நிஃப்டி இண்டெக்ஸும் ஆல்ரெடி 25,800 வரைக்கும் ரீச் ஆகிருந்தது. மேலும் 26,100 வரைக்கும் இந்த கம்மிங் வீக்கில் போகலான்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் பேங்கிங் அண்ட் அதர் செக்டார்ஸ்லாம் குட் சப்போர்ட்டில் இருக்குது, ஸ்ட்ராங் டெக்னிக்கல் சிக்னல்ஸ் இருக்குது மார்க்கெட்லன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் பை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் புல்லிஷ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டியூ டு ஹெவி ட்ரேடிங் வால்யூம்னால பையிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 7,320 to 7,280, டார்கெட் 7,750, ஸ்டாப் லாஸ் 7,080 சொல்லியிருக்காங்க. கிளாக்ஸோ ஸ்மித் கிளைன் ஃபார்மாவுக்கும் சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்எஸ்ஐ எபோவ் 60 இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. புல்லிஷ் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பையிங் ரேஞ்ச் 3,450 to 3,430, டார்கெட் 3,600 கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் லாஸ் 3,330. அது மட்டும் இல்லாமல் சில ஸ்டாக்ஸில் புல்லிஷாகவும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆப்பிள், அபாட் இந்தியா, இண்டிகோ, எம்சிஎக்ஸ் இந்தியா. விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸோட போர்ட் மீட்டிங் ஜூலை 4 நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எவர் போனஸ் இஷ்யூ கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் டேட் லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ். பேனசோனிக் இந்தியா, இவங்க ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் வாஷிங் மிஷின் பிஸ்னஸை இந்தியாவிலேருந்து எக்ஸிட் ஆகிறாங்க. ஸோ நிறைய பிஸ்னஸ் இருக்குது இந்தியாவில். அவங்களுக்கு ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் வாஷிங் மிஷின் பிஸ்னஸ்லேருந்து மட்டும் எக்ஸிட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க பேனசோனிக். ஸோ குளோபல் பிஸ்னஸில் ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. பேனசோனிக் இப்போ நிறையா லாஸஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயினாக அந்த 2 செக்மெண்ட்ஸில் மட்டும்தான், ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் வாஷிங் மிஷின் செக்மெண்ட்ஸில் மட்டும் பாஸ்ட் 6 இயர்ஸாக லாஸஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி ஸ்மால் மார்க்கெட் ஷேர் தான் இவங்ககிட்ட இருக்குது. ஸோ ஓவரால் வாஷிங் மிஷின் செக்மெண்ட்டில் இவங்களுக்கு 1.8% தான் இருக்குது. அண்ட் தென் ரெஃப்ரிஜிரேட்டர் செக்மெண்ட்டில் 0.8% மார்க்கெட் ஷேர் தான் பேனசோனிக் வச்சுருக்காங்க. ஸோ இது அக்கார்டிங் டு ஜிஎஃப்கே டேட்டா இதுலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ டியூ டு லோ சேல்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் காம்படிஷன் இருக்கிறதுனால இவங்க வெளியேறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் வாஷிங் மிஷின் செக்டருக்கு மட்டும் பேனசோனிக் எக்ஸிட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களால க்ரோ ஆக முடியலன்னு. ஸோ பேனசோனிக் ஹோல்டிங்ஸ் கார்பரேஷன்றது டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்க ஒரு கம்பெனி, ஒரு ஜப்பான் பேஸ்ட் கம்பெனி. ஸோ அதனால இவங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்களா. எதெல்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்கன்னா ஹோம் ஆட்டோமேஷன், எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜி சொல்யூஷன், ஏர் கண்டிஷனர், டெலிவிஷன், கிச்சன் அப்ளையன்ஸ், மைக்ரோவேவ்ஸ், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் லூமிக்ஸ் கேமராஸ்லாம் அவங்க வந்து நியூவாக ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மேலும் இம்ப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஆஃப் சர்வீஸ்லாம் போயிட்டுருக்கு. பார்ட்ஸு, வாரண்டி சப்போர்ட் எல்லாமே கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க வித் தி ஹெல்ப் ஆஃப் டீலர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஓல்ட் ஸ்டாக்கும் கிளியர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவங்க வெளியேறதுனால மெயினாக இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் தென் ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் தென் வாஷிங் மிஷின். ஸோ இதில் வேறு யாரெல்லாம் லீடிங் பிளேயர்ஸாக இருக்காங்க இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வேர்ல்பூல் இந்தியா, வோல்டாஸ், ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸ், டிக்ஸ்டன் டெக்னாலஜிஸ், இவங்கெல்லாம் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணணும். மசகான் டாக் அக்வயர் பண்ணியிருக்காங்க கொலம்போ டாக்யார்டை 452 crore, அதாவது மெஜாரிட்டி ஸ்டேக் அக்வயர் பண்ணியிருக்காங்க. 452 crore அக்வயர் பண்ணியிருக்காங்க. மசகான் டாக் வில் பர்ச்சேஸ் ஷேர்ஸ் யார்ட்டு இருந்ததுன்னா பிரைமரி சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் செகண்டரி அக்வசிஷன் மூலமாக ஓனோமிச் டாக்யார்ட், ஸோ அவங்கக்கிட்டேருந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னா மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் ஆஃப் கொலம்போ டாக்யார்ட்.
BHEL ஒரு பிக் ஆர்டர் கிடச்சிருக்கு 6500 crore ஆர்டர் யார்கிட்டேருந்துன்னா அதானி பவர் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த டீல் மூலமாக BHEL வந்து நெசசரி எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் ஆப்ரேஷன் செட்டப் ஆஃப் 6 தெர்மல் பவர் பிளான்ஸ் யூனிட்ஸ்க்கு ஸ்டார்டிங் ஆப்ரேஷன் அண்ட் செட்டப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. 800 மெகாவாட் உள்ள கெப்பாசிட்டி. ஸோ ஈச்சுமே 6 தெர்மல் பவர் யூனிட்ஸுமே ஈச்சுமே 800 மெகாவாட்ஸ் கெப்பாசிட்டி உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. IndusInd பேங்க் பிக் பண்ணியிருக்காங்க 3 people. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் ஆனந்த், ராகுல் சுக்லா அண்ட் அனுப் ஷா 3 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ நியூ சிஇஓக்காக 3 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பேங்க் வந்து இது ஜூன் 30க்குள்ளே டிசைட் பண்ணணும். அஸ் பை RBI ரூல்ஸ் ரிக்யர்மெண்ட் படி ஜூன் 30க்குள்ளே இந்த இதை முடிச்சிருக்கணும். லாஸ்ட் சிஇஓ சுமந்த் கத்தாபாலியா ரிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபுல் டைம் எதுவுமே சிஇஓ இல்லாமல் தான் ரன் ஆகிட்டுருக்கு. இதில் இவங்க 3 பேரில் யார் ஃபஸ்ட்டில் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் ஆனந்த் தான் அவங்க டாப் சாய்ஸாக இருக்குது. எதனாலனா அவங்களுக்கு ஸ்ட்ராங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சிஸ் பேங்க்கில் இருந்திருக்கு. அதனால தான் ராஜீவ் ஆனந்தை டாப் சாய்ஸாக சூஸ் பண்ணியிருக்காங்க IndusInd பேங்க். NLC இந்தியா ஒரு லெட்டர் ஆஃப் அவார்ட் கிடச்சிருக்கு. NTPC கிட்டேருந்து ஒரு டெவலப் ஆஃப் ஹைப்ரிட் பவர் ப்ராஜெக்ட்கான ஒரு லெட்டர் ஆஃப் அவார்ட் கிடச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் 2 லொக்கேஷனில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 3 மெகாவாட் இந்த பைகானர் அண்ட் ராஜஸ்தானில் 150 மெகாவாட்டில் சொல்லியிருக்காங்க அண்ட் ஆல்சோ இன் குஜராத். அலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ் இந்தியா கம்பெனிக்கு 2 லார்ஜ் டொமஸ்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. இதோட டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1103.56 crore. ஸோ யார்கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கிட்டேருந்து கிடச்சிருக்கு, பிர்லா அர்னா LLP கிட்டேருந்து கிடச்சிருக்கு அண்ட் இந்தியன் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி. ஸோ இது 3 பேர்கிட்டேருந்தும் கிடச்சிருக்கு. ஸோ அந்த அலைட் சர்வீசஸ் அலாங் வித் ஸ்மால் ஆர்டர்ஸோட சேர்த்து டோட்டலாக அலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ்க்கு 1103.56 crore கிடச்சிருக்கு. பிரமல் என்டர்பிரைஸ் பம்ப் பண்ணுறாங்க 700 crore பிரமல் ஃபினான்ஸில் இன்டியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பை இஷ்யூயிங் நியூ ஷேர்ஸ் ஜஸ்ட் ஃபார் எக்ஸிஸ்டிங் ஹோல்டர்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா மணி வந்து லெண்டிங் ஆப்ரேஷன் ஹெல்ப் டு மீட் டெய்லி ரெகுலேஷன்ஸ்க்கெல்லாம் மீட்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பிரமல் என்டர்பிரைசஸ். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபைனல் டிவிடெண்டாக ₹15 per share தரதாக சொல்லியிருக்காங்க ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 24 to 25. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ஸ் லாஸ்ட் ஃப்ரைடே ஜூன் 27 நடந்திருக்கு. ஸோ டிவிடெண்ட் வந்து paid within 30 days from the ex dateன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 30 days from after the AGM meeting. ஸோ AGM meeting வந்து ஜூன் 27 நடந்திருக்கு. அதுலேருந்து 30 daysக்குள்ளே பெய்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ் டிவிடெண்ட் டேட் வெட்னஸ்டே August 20, 2025 சொல்லியிருக்காங்க. தேவ்யானி இன்டர்நேஷ்னல் இவங்க ஆப்ரேட்டர் ஆஃப் KFC அண்ட் பீஸா ஹட் அக்வயர் பண்ணியிருக்காங்க. 80.72% ஸ்டேக் இன் ஸ்கை கேட் ஹாஸ்பிட்டாலிட்டியில் அக்வயர் பண்ணியிருக்காங்க. அலாங் வித் த ஸ்டேக்ஸ் இன் சப்சிடரிஸ்லோடு சேர்த்து. ஸோ 19% யார்கிட்டேருந்துன்னா பிளாக் வெல்வெட் ஹாஸ்பிட்டலுக்கிட்டேருந்தும் 29% சேம் ஷெஃப்ஸ் ஈட்டரிக்கிட்டேருந்தும் அக்வயர் பண்ணியிருக்காங்க தேவ்யானி இன்டர்நேஷ்னல். கோல் இந்தியா 1067 crore பம்ப் பண்ணுறாங்க. எதுலன்னா டார்ச்சர் ஃபெர்டிலைசர் பிளான்ட்டில் டு ஸ்பீட் அப் கேஸ் பேஸ்டு யூரியா ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் இவங்க மட்டும் பண்ணல, அலாங் வித் கெயில் அண்ட் RCFோட சேர்ந்து தான் பண்ணுறாங்க. இப்போ ஓவரால் ஹாஃப்வே அதாவது பாதி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபுல்லி வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஏர்லி ஜூலை எண்ட் ஆஃப் ஜூலைக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இது முடிஞ்சிச்சுன்னா இது வந்து லோக்கல் ஃபெர்டிலைசர் சப்ளையை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இம்போர்ட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகி லோக்கல்லே ஃபெர்டிலைசர் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க கோல் இந்தியா. ஏஷியன் பெயிண்ட்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க 40% ஈக்விட்டி ஸ்டேக் இன் OB-Genix அப்படின்றதுல அக்வயர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாஃப்ட்வேர் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ இது எந்த பிராண்ட் கீழே வருதுன்னா ஒயிட் டீக்குன்ற பிராண்ட் கீழே வருது. 188 crore அக்வயர் பண்ணியிருக்காங்க. ITD சிமெண்டேஷன் இந்தியா கம்பெனி ஒரு பிக் ஓவர்சீஸ் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. $67.4 million அதாவது இந்தியன் ருப்பியில் 580 crore அரௌண்டு கிடச்சிருக்கு இந்த ஓவர்சீஸ் ப்ராஜெக்ட். எதுக்காகனா டு பில்ட் ஜெட்டி ஃபார் ரூபிஸ் LNG ப்ராஜெக்ட் இன் அபுதாபியில் இருக்குது. ஸோ அதுக்காக பில்ட் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் தான் கிடச்சிருக்கு ITD சிமெண்டேஷனுக்கு. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இன்சூரன்ஸ் செக்டரில் என்ட்ரு ஆகுறாங்க. மெஜாரிட்டி ஸ்டேக்கை வாங்குறாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபியூச்சர் ஜெனரலி இந்தியா கிட்டேருந்து வாங்குறாங்க. 24.91% இன் ஃபியூச்சர் ஜெனரலி இந்தியா இன்சூரன்ஸ் கிட்டேருந்து வாங்குறாங்க 451 crore.
and then 25.18% in future generally India life insurance கிட்டேருந்து வராங்க 57 crore வாங்குறாங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் June 24 completion ஆயிடுச்சு along with the approval of Competition Commission of India, RBI and IRDAI. US கவர்மெண்ட் ஏஜென்சியான செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க நியூயார்க் கோர்ட்டில் எகென்ஸ்ட் கௌதம் அதானி அண்ட் சாகர் அதானிக்கு ஆப்போசிட்டாக. அதாவது இன் செப்டம்பர் 2021 பார்த்தீங்கன்னா அதானி எனர்ஜி ரைஸ் பண்ணியிருக்காங்க $175 million யூஎஸ் இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ரைஸ் பண்ணப்போ சில ராங் ஆர் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதானி அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரைப் கொடுத்து தான் அந்த சோலார் ப்ராஜெக்ட்ஸை வின் பண்ணதாக சொல்லி தான் அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா $265 million அந்த ப்ராஜெக்டை ஏதோ பிரைப் கொடுத்து தான் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ யூஎஸ் கோர்ட் என்ன இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சுக்கு அப்டேட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததில்லை. ஸோ இதுக்கான அப்டேட் என்ன கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன கிடச்சிருக்குன்னு எல்லா அப்டேட்டும் August 11, 2025 சப்மிட் பண்ணணும், யூஎஸ் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. NTPC க்ரீன் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 3rd and லாஸ்ட் கெப்பாசிட்டியை கமிஷன் பண்ணியிருக்காங்க 120 MW. ஸோ ஆல்ரெடி 220 MW டோட்டலாக இருந்திருக்கு. ஸோ அதில் 100 MW ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ பேலன்ஸ் 120 MW இப்போ கமிஷன் பண்ணதாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஷாஜாப்பூர் சோலார் ப்ராஜெக்ட் யூனிட் 2 June 29 பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க NTPC க்ரீன் எனர்ஜி. டாடா ஸ்டீலுக்கு ஒரு டேக்ஸ் நோட்டீஸ் கிடச்சிருக்கு 1000 crore. ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஜிஎஸ்டி கிரெடிட்டை அவங்க ராங்காக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த 1000 crore போட்டிருக்காங்க டேக்ஸ் நோட்டீஸ். பட் ஆனால் டாடா ஸ்டீல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு கரெக்ட் இல்லை. ஸோ நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு விரைவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க டாடா ஸ்டீல். ஜென் டெக்னாலஜிஸ்க்கு ஒரு நியூ பேட்டன்ட் கிடச்சிருக்கு லேசர் பேஸ்டு மிலிட்ரி ட்ரைனிங் சிஸ்டம் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இது இவங்களுக்கு 54th பேட்டன்ட்டு கிடச்சிருக்கு. ஆல்ரெடி இவங்க 53 பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க. இது 54th பேட்டன்ட் இந்தியாவில் கிடச்சிருக்கு. இந்த பேட்டன்ட் இது பேர் என்னென்னா சிங்கிள் ILU லாங் பாஸ் ஃபில்டர். ஸோ இது மெயின்லி மிலிட்ரி ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அதுக்கு பேட்டன்ட் கிடச்சிருக்கு ஜென் டெக்னாலஜிஸ்க்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.